கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷன் வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாம்பா டேம் வந்திருக்கோம். கரெக்டாக வந்து ஊத்தங்கரை கிட்டே இருக்குது, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டேமில் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துலையும் வந்து மீன் வாங்கிட்டுருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து மீன் பிடிக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நிறைய நம்ம இந்தியன் ஸ்பீஷீஸ் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபோட பிளேஸு, நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் படிசலில் போயிட்டுருக்கோம். ஸோ பிரதர்லாம் வந்து ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக அது. இது மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டேமுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். சொல்லுங்கண்ணா. ராஜ்குமார், எவ்வளோ வருஷமாக இது மீன் பிடி இது பண்ணிகிட்ருக்கீங்க? இது வந்து இப்போ பார்த்திங்களா, நான் ஒரு 7-8 வருஷமாக பண்ணிட்டுக்கிறேன். அப்பா பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த பாம்பா டேம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பாம்பா டேம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்றபடி ஐஸ் மீனுக்கு அதெல்லாம் எதுவும் வராதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்பி வர மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. டேஸ்ட்டு பார்த்தீங்களா கூட எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கட்லா மீன் பிடிச்சிட்டு வந்தீங்க கரெக்டாக? ஆமாங்க. ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன வகையான மீன்லாம் மோஸ்ட்டாக கிடைக்கும்? கட்லா இருக்குது, ரோகு, நெருகால், கல்பாசை, கண்ணாடி கண்டை. இப்போ இது சில்வர் வருதுங்க. ஜிலேபி மோஸ்ட்டாக காமனாக கிடைக்கிறது. காமனாக வருதுங்க. ஆமாம். அதிகமாக பார்த்தீங்களா கட்லா, கல்பாசை, கண்ணாடி கண்டை. ஓகே. ரோகு, நெருகாலுங்க. அந்த விரால் மீன் மாதிரி இருக்குமே, அது வருதுங்க. விரால் வருதுங்க. ஓகே. எப்படி அதில் ஒன்று பார்த்தேன், ஏதாவது ஒன்று மாட்டும் போல இருக்கு. ஏதோ ஒன்றுனா இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது, அதனால் அதிகமாக விழலை. ஓகே. தண்ணி இதே கொஞ்சம் குறைவியானா விழும். ஸோ கைஸ் இப்போ நாங்கள் பாருங்கள் எவ்வளோ இடத்துல அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஆள் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அங்கேருந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆனால் வந்ததே தெரியல ப்ரோ. நீங்கள் கூப்பிட்டு வந்ததே அசால்ட்டாக நீங்கள் படகு ஓட்டுறது, அது எப்படி சொல்கிறது, டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்ம தூரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது எவ்வளோ ஆழம் ப்ரோ இருக்கும்? இது வருங்க, இது வந்து 140, எப்படி பார்த்தாலே ஒரு 10 ஆழம் மட்டும் இருக்குங்க. அப்பா பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஸோ மீன் பிடிக்கிறது வந்து துடுப்பு யூஸ் பண்ணி இல்லை வலை அந்த மாதிரி இங்கே வச்சுருக்கீங்களா? இதை யூஸ் பண்ணி தான் பிடிக்கிறீங்களா? ஓகே. வலை யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பிடிக்க போகிறீங்களா? பிடிக்க போயில பிடிச்சி ஆயிடுச்சு. உங்களுக்கு அவ்வளோதான், எனக்கு சும்மா சுற்றி காமிக்கிறதுக்கு வந்தீங்க? சுற்றி காட்டுறதுக்காக அப்படியே வந்துட்டுக்கிறோம். சூப்பராக இருக்கு. சரி, இது அப்படியே சுற்றி காட்டிக்கிட்டு போகணும். ஓகே. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு பிடிக்க ஆரம்பிப்பீங்க? காலையில் 5 மணிக்கு இறங்குங்க. 5 மணிக்கு வந்துடுவீங்க? 5 மணிக்கு இறங்கி 8 மணி 8-9 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நம்மளுக்கு தேவையான மீன் கிடைச்சிடும். தேவையான மீன் இல்லைங்க, அப்படி இல்லை. சாயங்காலம் 4 மணிக்கு வலையை போட்டுருவோம். காலையில் 5 மணிக்கு இறங்கி எடுத்துருங்க. ஓகே. இப்போ வலையை போட்டு அப்படியே போட்டு ஒரு இடத்துல இருந்து அப்படியே பிடிப்பீங்க? ஆமாங்க. அதாவது மீன் பிடிக்க அந்த ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. ஆமாம். அது காலையில் 5 மணிக்கு வந்தாங்களா அந்த இது வீடியோ எடுக்கலாம். அவர் 7 மணின்னாரு. நாளைக்கு வந்தாங்களா 7 மணிக்கு வந்தாங்களா வீடியோ எடுத்துடலாம். 7 மணிக்கு? ஆமாங்க. நாளைக்கு 7 மணிக்கு எடுப்பீங்களா? நாளைக்கு 7 மணிக்கு வரும்போது வீடியோ எடுக்கலாம். மீன் எப்படி வருது எது வருது பார்த்து வீடியோ எடுக்கலாம். ஓகே கைஸ், பாருங்க சூப்பராக இருக்குது. ஸோ பிரதர் எனக்கு மீன் பிடிச்சி காமிப்பார்னு நினச்சேன், பார்த்தா மீன் நம்மளுக்கு இன்னைக்கு பிடிக்க முடியாது. ஆமாம். அந்த மீன் பிடிக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அது எப்படி காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பண்ண முடியாதுங்க. இப்போ சரி விடுங்க, இன்னைக்கு பண்ண முடியாது. முடிஞ்சால் நாளைக்கு எடுத்து இந்த பாருங்க காட்டலாம் வீடியோவில். நாளைக்கு வந்தாங்களா இப்போ காட்டுறேன். சூப்பராக இருக்குது இடமே. இந்த துடுப்பு யூஸ் பண்ணி தானே போறீங்க, அது உங்களுக்கு டயர்ட் ஆகாதா? டயர்ட் ஆகும், அவ்வளவும் தெரியாது. அது இதே பழக்கப்பட்டு புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதான் மெயினாக பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும்? இல்லை, நிலமா பண்ணுறீங்க, விவசாயமாக பண்ணுறீங்க? ஆமாம், விவசாயம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரியா? இல்லை, இது வந்து தொழில். அது வந்து விவசாயம் வந்து நம்மளுக்கு எப்போ மாம்பழம் தான் இருக்கும். ஓகே. வேறு எங்கேயும் வெளியிலாம் பார்த்துங்க. இப்போ அந்த இடத்துல ஏதோ இது மாதிரி வச்சிருக்காங்களே, கிணறுங்களா அது? ஆமாம், கிணறு. ஓகே. ஸோ சுற்றி இந்த இடத்துல விவசாயம், இந்த பாம்பாறு அணை சுற்றி விவசாயம் நடக்குது.
பா இன்னும் போவோம் போல இருக்கு. எவ்வளோ தூரம் ப்ரோ போவோம்? இது போய் பார்த்தா போனால் இங்கேருந்து 20-25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும். அப்பா அந்த பக்கம் போக முடியாது. ஓகே. இப்போ நாளைக்கு வந்தால் மீன் பிடிக்கிறது இது போகுது. நாளைக்கு வந்தாங்களா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு டைம் இருக்கா இந்த டைம்குள்ளே பிடிக்கணும்ட்டு? ஆமாம், ஏன்னா கஸ்டமர் நம்ம வராங்க நீங்கள். ஆமாம், பார்க்கணும்ல. அதுக்காக இந்த டைம் கண்டா அந்த டைம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, அதுக்காக நேற்று கூட வீட்டில் போயிட்டு இது வாங்கிட்டு ஜிலேபி வாங்கி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே. ஸோ அந்த கட்லான மீன் சொல்கிறீங்களா, அதான் பெருசாக இருக்குமா? ஆமாங்க. அது எவ்வளோ பெருசு வரைக்கும் வளரும்? எவ்வளோ சைஸ் வரைக்கும் வளரும்? அது 20 கிலோ வரைக்கும் வளருதுங்க. 20 கிலோ. இந்த இன்ச்சு கணக்கெலாம் எப்படி சொல்கிறது? 2 அடி 3 அடி அந்த மாதிரி? 2 அடி வரைக்கும் வளரும். 2 அடி வரைக்கும் தான் வளரும். அதுக்கு மேலே வளராது. ஓகே. அதுவே பெருசு தான் போல. இங்கே பறவைகள்லாம் வருமா? பறவைகள் வருங்க. நீர்க்காலம், நீர்க்கோழிங்க எல்லாம் வருதுங்க. ஓகே. நீர்க்காகம் எல்லாம் வருது. இந்த டைம் மோசம் இப்போ கம்மிடாது. இது சீசன் டைம். அது இப்போ இந்த சீசன் டைம் இல்லை. சீசன் டைம் போயிடுச்சு. அப்படியே போகலாங்களா? சரிங்க, போங்க. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, டேம் இருக்குது. ஸோ அதான் டேமு. ஸோ 5 இது இருந்துச்சுல்ல? 5 மதுங்க இருக்குது. ஆனால் நடுவில் ஒன்று ஏதோ எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்லாம் ஏதோ ஆச்சுன்னாங்களே. அது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னே ஆயிடுச்சு. 2 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. இப்போலாம் ஸோ கைஸ், நான் நினச்ச மாதிரி மீன் பிடிக்கிற ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. நாளைக்கு வர சொல்கிறாரு. மேபி நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். என் சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க வேலையாக பிஸியாக இருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பாம்பார் டேம் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்திருக்கோம். ஸோ உள்ளே அலௌடா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷு வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. ஐ மீன் ஃபிஷ்ஷு வந்து மீன் பிடிக்கிறது வீடியோ எடுக்க முடியாமல் போனதால் சும்மா டேமை வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் இருக்கான்ட்டு. இது வரைக்கும் வந்துரு கிடையாது. ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ என்ட்ரன்ஸு தான். ஸோ இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஸோ போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குன்ட்டு. சரிங்களா? என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. அப்படியே இங்கே சில ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஆனால் யாருமே இல்லையே. உள்ளே போய் என்ன நம்மளுக்கே எந்த சைடு போகிறதுன்னு தெரில. சும்மா ரேண்டமாக போயிட்டுருக்கோம். கைஸ் இருக்குது கைஸ், வழி ரோடு மாதிரி போகுது. ஸோ முன்னாடி வந்து ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடம். இப்போ பெருசாக யாரும் வந்த மாதிரி தெரில. ஆளே இல்லாத மாதிரி இருக்குது கைஸ். ஸோ கைஸ் பின்னாடி ஒரு பெரிய போகிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட கேட்ட அந்த மாதிரி ஜஸ்ட்டு நடந்து போகலாமான்ட்டு. ஸோ அவர் எதுவும் சொல்லலை. சரியான வெயில். 8 மணிக்கு அப்படியே வெயில் சுழில்னு அடிக்குது கைஸ். கைஸ் யாருமே இல்லை. அப்படியே இந்த ரோடு பெருசாக போகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறது அந்த சைடு இருக்குது பாருங்கள். நம்ம அங்கெல்லாம் போட்டிங் போனோம். அந்த சைடு தான் தெரியுதா, அந்த சைடு தான் போட்டிங் போனோம். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வந்தது. ஸோ இந்த ஊத்தங்கரை டிஸ்ட்ரிக்டில் நிறைய டேம்ஸ் இருக்குது போல். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஒரு தடவை போய் பார்க்குறோம். ஸோ நிறைய டேம்ஸு, அப்புறம் சுனைகள். இங்கே ஒரு சுனை ஒன்று இருந்துச்சு. அதையும் நான் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி என் ஒய்ஃப் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. லைக் தண்ணி இந்த இதெல்லாமே. ஸோ இந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வளம், வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த போட்டிங் கூப்பிட்டு போனார் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, லைக் அவ்வளோ ஈஸியாக அப்படியே அந்த துடுப்பில் இது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாரு. லைக் அங்கேருந்து கரையிலேருந்து தண்ணிக்குள்ளே வந்து சுத்தமாக எனக்கு தெரியல கைஸ். அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த போட் ரைடு. ஸோ ஒகேனக்கல் இந்த மாதிரி போட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் உக்காரும்போது ஓப்பனாக சொன்னால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே. இந்த ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு நோ லேண்டுன்னு சொல்லுவாங்களே, நோ வேர் லேண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வர மாதிரி ஃபீலாக இருக்குது. சுத்தமாக யாருமே இல்லை கைஸ். பாருங்கள், சுற்றி இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு, யாருமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் டேம் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ அங்கேயாச்சும் லைக் ஏதாவது ஒரு நல்ல ஷார்ட்டாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். டேம் கிட்ட வந்தாச்சு. ஸோ பாம்பார் டேம் சவுண்டு வந்து செம்மையாக கேட்குது. அங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அதாச்சும் நம்மளை வெல்கம் பண்ணுது. சவுண்டு கேட்குதா கைஸ் உங்களுக்கு? தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அங்கே மீன் பிடிக்கிறாங்க கைஸ். அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. குரங்கு இருக்குது, பயமானா இருக்குது. மங்கீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்பா கைஸ்
இந்த இடம் ஆக்சுவலாக நான் நினச்சதுக்கும் இங்கே வந்து பார்க்கறதுக்கும் பயங்கரமாக இருக்குது. சரியான ஹைட்டு கைஸ் இது. இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க, செம்மையாக இருக்காங்க. பாருங்கள், தண்ணி பாருங்கள், போது பாருங்கள். ஐயோ சூப்பராக இருக்குது. கீழே பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சரியான ஹைட்டு கைஸ், சரியான ஹைட்டு, வாய்ப்பே இல்லை. மொத்தம் இல்லை 5 டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரியான ஹைட்டு கைஸ். தண்ணி இப்போ தான் தெரியுது ஆழமே. கைஸ் இவ்வளோ தூரம் எதுக்கு நடந்து வந்தேன் யோசிச்சிருந்தேன். ஆனால் வந்ததுக்கு வர்த்தா ஒரு சில வியூஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ். சரியான வியூ கைஸ், சரியான வியூ. தண்ணி அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. இது சீசன் டைம் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் திறந்து விட்ருக்காங்க, தண்ணி சூப்பராக வருது. கீழே ஒரு ஐயா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அதையாச்சும் போய் எடுப்போமான்னு பார்ப்போம். பாருங்கள், சரியான வியூ, வர்த்து. இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு வர்த்து. சப்போஸ் இந்த கிருஷ்ணகிரி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்தீங்கன்னா ஒரு யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். லைக் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போர்டு வச்சுருந்தது, இந்த மாதிரி கார் கட்டணம் அப்படின்னு போட்டுருந்தது. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து தெரிஞ்சு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எடுத்துட்டாங்க, மெயின்டைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் ஸ்பீஷீஸ் இருக்குது. அண்டர் வாட்டர் கேமரா கொண்டு வரல, ஜூம் பண்ணி பார்க்குறேன், தெரியுதா பார்த்தீங்களா? எல்லாம் இருக்கானுங்க பாருங்கள், நல்லா பார்பு வகை நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் போல். சப்போஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் சும்மா வந்து இது பண்ணுங்கள், சொல்ல முடியாது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. பாட்டு அசால்ட்டாக வந்துட்டுருக்கேன். இங்கே ஒரு லோக்கல் ஃபிஷ் பண்ணிகிட்ருக்காரு, ஃபிஷ் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். கைஸ் வியூவை சூப்பராக இருக்குது, சரியான ஒரு வியூ. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் மீன் பிடிச்சிட்ருக்காரு, சூப்பராக இருக்குது. திறந்து விட்டாங்கன்னா அவ்வளோதான் கைஸ், அப்படியே அடிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். கைஸ் பிடிச்சாது கைஸ், ஜிலேபி மாட்டிக்கிச்சு. அட்லீஸ்ட் ஒரு லைவாக ஒன்றாச்சும் பிடிக்க முடிஞ்சது வீடியோவில். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா பாசி வச்சே வந்து பிடிப்பாங்க போல, மீன் மாட்டும் போல, இற வைப்பாங்க. பாசி வச்சு நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சரி போடுங்க பார்ப்போம். பாருங்க கைஸ், தண்ணி சூப்பராக போகுது, அருமையாக இருக்குது அந்த தண்ணி. இங்கே 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ரைஸ் இந்த பாசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு தூண்டில் போட்டுட்டாங்க. 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்ப்போம். மாட்டில் பெரியவருக்கு எது மாட்டில். இது டிஃப்ரெண்ட் ஃபிஷிங் ஸ்டைலாக இருக்குது கைஸ், சூப்பராக பிடிச்சாது. இப்போ நல்லா பெருசாகவே மாட்டிக்கிச்சு. இப்போ தான் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே மாட்டிக்கிச்சு கைஸ், சரியான டெக்னிக்காக இருக்குது கைஸ். அந்த லைவ் மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாசி யூஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லாவே வந்து போட்டால் 5 நிமிஷத்துலேயே மீன் மாட்டிக்கிச்சு. மோஸ்ட்டாக அந்த டேமுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிலேபி தான் மாட்டும் போல். ஸோ இங்கேயும் ஒரு நண்பர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 மீன் மாட்டிக்கிச்சு. வந்த ஒரு 10 மினிட்ஸில் 2 மீன் பிடிச்சாரு. பட் நம்ம தாத்தாக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக மீன் மாட்டாமல் இருக்குது. ஸோ எல்லாமே பாசி தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு நண்பர் இருக்கார். ஸோ கைஸ் அவங்க பார்த்தீங்கன்னா பிஸியாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ கடைசியாக ஒரு தடவை நம்ம அந்த பாம்பாடு டேமை பார்த்துப்போம், சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சைடு இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே போய்ட்டு உங்களுக்கு அந்த தூண்டில் கான்செப்டை பற்றி பேசுகிறேன் கைஸ். இங்கே நடந்து வர்றதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த தூண்டிலில் பாசி வச்சு மீன் பிடிக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. புழு வச்சு மீன் பிடிச்சி பார்த்துருக்கேன், பாசி வச்சு மீன் பிடிக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மீன் வந்து பாசியை சாப்பிடும் சரிங்களா. ஸோ ஓரளவுக்கு இந்த விலாகை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சைடு ஊத்தங்கரை சைடு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. நல்லா ஒரு இயற்கை சார்ந்த சூழல் நிறைந்த இடமா இருக்குது. அதுவும் பொதுவாக உங்களுக்கு இந்த ரிவர்ஸு, லேக்ஸு, அப்புறம் ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சா கண்டிப்பாக வந்து பாருங்கள். டேம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு சரிங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோரும் நம்ம சேனலில் பண்ண போகிறோம். இனிமேல் நிறைய விஷயங்கள் இந்தியன் ஸ்பீஷீஸ் பற்றி போட போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
பாய் ஃப்ரம் கார்த்திக்.